புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடைய இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும், குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை இன்றைக்கு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் அபிநயா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ பெண்களுக்கு பொதுவாக இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மென்சஸ் அடிக்கடி அந்த சைக்கிள் ரொம்ப கிட்டக்க வர்றதா இருக்கட்டும், நிறைய ஃப்ளோ ஹெவியாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு மென்சஸ் ஆகுது, நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எனக்கு மென்சஸ் 2 வருஷமாகவே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்ன டாக்டர்? நம்ம கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் அப்படின்னு சொன்னோன்னாலே நம்மளுக்கு நம்மளுக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது, அது சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, பெரிய நம்மளுக்கு நோய்களாக இருந்தாலும் சரி. ஸோ மெயினாக நம்மளுக்கு சிம்டம்ஸ் காமிக்கிறதுன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ப்ரீயட்ஸில் தான் காமிக்க ஆரம்பிக்கும். எந்த வித நம்மளுக்கு நோய்கள் அதை அறிகுறி காமிக்கணும் அப்படின்னாலுமே அந்த ப்ரீயட்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸை தான் நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போது அது ஹார்மோனல் சேஞ்சஸாக கூட இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது மெயினாக எந்த நோயுமே இருக்காது. செக் பண்ணி பார்த்தோம், இப்போ யூட்ரஸில் பார்த்தோம், ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலுமே எந்த வித நோய்களுமே இருக்காது. ஆனால் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலே நிறைய பேருக்கு இந்த ப்ரீயட்ஸ் வராமல் இருக்கிறது, இல்லை தள்ளி வர்றது, இல்லை ஃப்ளோ கம்மியாக இருக்குது, இல்லை அதிகமாக ப்ரீயட்ஸ் போகிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளமும் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு யூட்ரஸில் கட்டி இருக்கிறது, இல்லை பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டா இல்லை சிஸ்ட் இருக்கிறது, பிசிஓஎஸ் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்னாலும் நம்மளுக்கு என்ன வித நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்மளுக்கு ப்ரீயட்ஸில் தான் அதோட சேஞ்சஸ் காமிக்க ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு, சில பேருக்கு பார்த்தோன்னா ப்ரீயட்ஸ் ரெகுலராகவே இருக்கும், பட் ஏதோ ஒரு சின்ன சிம்டம்ஸ் காமிக்கும். போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பார்த்தோன்னா கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்த வித நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே நம்மளுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் எது இருந்தாலுமே நம்மளுக்கு சிம்டம்ஸ் ஒன்று காமிக்கிறது பார்த்தோன்னா ப்ரீயட்ஸில் இரெகுலராக இருக்கிறது தான் நம்மளுக்கு காமிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு ஹெவியாக போகிறது, ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸும் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ என்னென்ன நோய்கள் நம்மளுக்கு கர்ப்பப்பை சார்ந்து வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பிசிஓடி இப்போ காமனாக இருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன வயதினர்களுக்கு இருந்தே இந்த ப்ராப்ளம் பார்க்க முடியுது. ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா எனக்கு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு, ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி பார்த்தோம் அப்படிங்கும்போது இப்போ சுத்தமாக வரதில்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் காரணங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடினாலேயே நிறைய பேர் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் டீனேஜில் உள்ளவங்கலேருந்து மிடில் ஏஜில் உள்ளவங்க வரைக்குமே இதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப நாள் நம்ம பிசிஓடி அப்படியே விட்டோம், ட்ரீட் பண்ணலை அப்படிங்கும்போது அது பிசிஓஎஸ்ஸாக மாறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ பிசிஓடி அப்படின்னு சொல்லும் போது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதாவது சின்ன சின்ன நீர் கட்டி நம்மளோட ஓவரியில் தங்க ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி தங்குது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ரைட் லெஃப்ட்னு சொல்லிட்டு 2 ஓவரி நம்மளோட யூட்ரஸோட கனெக்ட் ஆகிருக்கும் ஃபலோப்பியன் டியூப் வழியாக. ஸோ அப்போ அந்த ஓவரியிலேருந்து ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒரு ஓவம் வெடித்து நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ அது ஃபிம்ரியை மூலமாக இழுத்து ஃபெலோப்பியன் டியூபுக்கு அங்கே ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா யூட்ரஸில் வரும். ஸோ அது பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ப்ரீயட்ஸ்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இதுதான் மாத சுழற்சி. நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் ரைட் லெஃப்ட் ஓவரியிலேருந்து மாறி மாறி நம்மளுக்கு ஓவம் வெடித்து வரும். ஸோ இந்த சுழற்சி ஒழுங்காக நடக்கலை, ஸோ இந்த ஓவுலேஷன் நடக்கலை, ஸோ இந்த வெடிச்சு வர நம்மளுக்கு அந்த இதுதான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓவலேஷன் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அது ஒழுங்காக நம்மளுக்கு நடக்கலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ரீயட்ஸில் சேஞ்சஸ் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி நடக்க ஆரம்பிக்கும். இது நம்ம ஏஜ் அட்டன் பண்ணும் போதே நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது பெண் குழந்தைகளுக்குன்னு பார்த்தோன்னும் போது அவங்க பிறக்கும் போதே அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் எல்லா ஆர்கன்ஸுமே இருக்கும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
பட் வந்து அது வேலை செய்யாமல் இருக்குது. எப்போ நம்ம ஏஜ் அட்டன் பண்ணுறோம் மெனார்க் ஆகுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், பீரியட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், இந்த ஓவுலேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த ஓவுலேஷன் நடந்து தான் ஸோ நம்மளுக்கு சைக்கிளாக வந்து பீரியட்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து நடக்கும். இந்த ஓவுலேஷனில் நம்மளுக்கு ஏதாச்சும் தடைப்படுது, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஏற்படுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து வராது, நம்மளுக்கு தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வெடிச்சு வரும். ஸோ இந்த ஓவரி பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு நிறைய உள்ளக்கு வந்து ஓவம் இருக்கும், ஓவரிக்குள்ளே லட்சக்கணக்கான ஓவம் வந்து இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு மாதம் பார்த்தோன்னா ஒரு ஓவம் வந்து முதிர்ச்சி அடைஞ்சு வெளியில் வெடிச்சு வரும். ஸோ அந்த மாதிரி முதிர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு வெளியில் வெடிச்சு வராமல் உள்ளக்கே தங்கிருச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு அதை வந்து பிசிஓடின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தங்குற ஓவம் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு நீர் மாதிரி வந்து சுற்றி இருந்துட்டு ஸோ அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடும். இதை தான் வந்து தமிழில் நீர்க்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதா வந்து நம்மளுக்கு பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் நம்ம எடுக்கவே இல்லை, அந்த ஓவம் உள்ளக்க தங்கிக்கிட்டே நிறையா நீர் கட்டியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கும் போது ஸோ அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், பிசிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தொடர்ச்சி அந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ரொம்ப நாளாக பீரியட்ஸே வரலை, நிறையா நீர் கட்டி சேர்ந்துருச்சு அப்படிங்கும் போது நம்மளுக்கு பிசிஓஎஸ்ஸாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லும் போது ஸோ அதில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பீரியட்ஸே வராது, தொடர்ந்து நம்மளுக்கு நீர்க்கட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஓவரியில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நீர்க்கட்டி ரொம்ப சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு பீரியட்ஸே வராது. இப்போ பிசிஓடி அப்படின்னு சொல்லும் போது ஓவுலேஷன் நம்மளுக்கு டிலேயாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு 45 டேஸ்க்கு ஒன்ஸ் பீரியட்ஸ் வருது, இல்லை 3 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வருது, 2 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வருது எனக்கு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பிசிஓடியில். ஆனால் பிசிஓஎஸ் பார்த்தோம் அப்படிங்கும் போது நிறைய நீர்க்கட்டி சேர்ந்துருச்சு அப்படிங்கும் போது பீரியட்ஸே வரல. நிறைய பேர் என்னென்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது, இல்லை எனக்கு 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது, இல்லை எனக்கு மாத்திரைகள் போட்டால் மட்டுமே வருது அப்படின்னு சொல்கிறவங்கன்னா இருக்காங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கு மாத்திரை போட்டால் தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிலை பார்த்தோம் அப்படிங்கும்போது பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தோன்னா பீரியட்ஸே வராது, நம்மளுக்கு அந்த ஓவுலேஷனே ஒழுங்காக நடக்காது, நிறையா நீர் கட்டி சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் இந்த மாதிரி நடக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு நார்மல் சுழற்சி நம்மளுக்கு நடக்கலை அப்படிங்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் அது கூட வந்து சேர ஆரம்பிச்சிடும். என்னென்னா வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு வெயிட் போடுது அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு பீரியட்ஸ் வராமல் ரொம்ப நாளாக வந்து வெயிட் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் கெயின் ஆகுறது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறது, பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது, இல்லை வந்து அது கூட சேர்ந்து சில பேருக்கு பார்த்தோன்னா அந்த தைராய்டு ப்ராப்ளமும் வந்து சேர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் சிம்டம்ஸ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இதை தான் வந்து நம்ம பிசிஓஎஸ், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ பிசிஓடி இருக்கும் போதே அதுக்கான நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு பிசிஓடி இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஸோ அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதை அப்படியே விட்டுட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெறும் பீரியட்ஸ் வரதுக்கு மட்டுமே மாத்திரைகள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மாதம் வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே போய் மெடிசன்ஸ் வாங்கி போட்டு ஸோ வர வச்சுப்பாங்க, அந்தந்த மாதம் வர வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு பீரியட்ஸ் வரும் தவிர உள்ளே வந்து நம்மளுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து சரியே ஆகாது, இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஸோ அதே போல் நம்மளோட ஃபங்க்ஷனையும் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். நம்ம எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு இதை கொடுக்குறோம், நம்மளுக்கு உள்ளக்க மாத்திரைகள் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ யூட்ரஸும் வந்து ஸோ அதனால் நார்மல் ஃபங்க்ஷனே வந்து அதை வந்து மாற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்து நம்மளுக்கு பீரியட்ஸ் வர வச்சுக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். எப்பயுமே வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அது சீக்கிரமாகவே சரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விட்டு மாத்திரை எடுத்து பீரியட்ஸ் வர வச்சுக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட யூட்ரஸ் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுப்புலட்சுமி மேடம். எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சரிம்மா, யாருக்கான கேள்வி இது?
எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேளுங்க. 56 வயசு ஆகுது மேடம். எனக்கு 56 வயசு ஆகுது. நான் வந்து இப்போ ஜென்ரலா இப்போ வந்து நம்ம வானகரம் அப்போலோல வந்து ஹெல்த் செக்அப்புக்கு போனோம் மேடம். ஓகேம்மா. போனதுக்கு அவங்க வந்து எல்லாம் செக்அப் எடுத்தாங்க மேடம். எடுத்துட்டு லாஸ்ட்ல ஒரு டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாக்டர் கூப்பிட்டாங்க மேடம். போனோம். ஓகே. போனா பைக்குள்ள சின்னதா ஒரு கட்டி மாதிரி இருக்கு. ஓகே. அந்த கட்டி வந்து அது ரிப்போர்ட்ல தெரியுது. அது வந்து ஏதோ ஒரு அடி ஸ்கேன்னு சொன்னாங்க மேடம். அந்த அடி ஸ்கேன் எடுக்கணும். ஓகே. அந்த ஸ்கேன் எடுக்கணும். பிளட் செக்அப் கொடுங்க. பிளட் செக்அப் கொடுத்துட்டு அந்த அடி ஸ்கேன் எடுத்தா நான் வந்து அது என்ன ரீசன் நான் பார்த்து சொல்றேன். ஓகே. ஆனா பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. சரி நாங்க அங்கேயே பாத்துக்கலாம்னா அன்னைக்கு நாங்களுக்கு டைம் இல்ல. பையன் வந்து வெளியே போனோம். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டான் மேடம். அன்னைக்கு இன்னும் நான் போல. ஓகே. அது எப்படி பயப்படுற மாதிரி எதனா இருக்குமா? அது ஸ்கேன்னா அது என்ன ஸ்கேன் எனக்கு ஒன்றும் புரியல மேடம். அதுதான் நிகழ்ச்சியை பார்த்து ஃபோன் பண்ணி மேடம். ஓகே. நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு சின்ன சின்ன சிஸ்ட்டு வந்து இருக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா அந்த யுட்ரஸில் வந்து சின்ன சின்ன கட்டிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். அது மல்டிபிள் சிஸ்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க. நிறையா கட்டிகள் மாதிரி வந்து இருக்கும். சின்ன சின்னதாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்ட் சிஸ்ட் மாதிரி பெருசாக இருக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நார்மலாக ஸ்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அப்டாமல் ஸ்கேன் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அதில் வந்து அவ்வளோவா சரியாக தெரியல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெஜினல் ஸ்கேன் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நிறையா நல்ல தெளிவாக வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நேராக ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா? பரிசோதனை பண்ணிவிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி சிஸ்ட் இருக்குது அப்படிங்கும் போது நம்ம மூலிகை மருந்துகள் கொடுப்போம். இந்த மாதிரி சிஸ்ட்டு கரையிறதுக்கு வந்து மூலிகை மருந்துகள் கொடுப்போம். ஸோ அதை எடுத்துக்கும் போது சீக்கிரமாகவே இந்த சிஸ்ட்டு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்க. நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஆறாங்குளத்துல இருந்து பேசுறோமா? சரிம்மா, யாருக்கான கேட்காதவங்க பேசுறது கேட்குது. நீங்க பேசுறது கேக்குதுமா? டிவி வால்யூம் குறைச்சிட்டு டிவி பார்க்காம இங்க பேசுங்க. நிகழ்ச்சியில தான் பேசிட்டு இருக்கீங்க. யாருக்காக கேக்குறீங்க? ஆலாங்குளம் நாராயணி பேசுறேம்மா. சரிம்மா, யாருக்கான கேள்வி? எனக்கு தாமா. உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. வயசு வந்து 57. வணக்கம்மா. வணக்கம்மா. எனக்கு வந்து உடம்பு பூரா ஒரே ஊரெல்லாம் இருக்குமா. ஆனா கிருமி இருக்குன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஓகே. அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுருக்கேன். ஆனா எனக்கு தாங்க சக்தியே இல்லை. எனக்கு உடம்பு பூரா ஒரே ஊரல், அரிப்பு தாங்க முடியல. எடைக்கு எடை, கை எடை, நம்ம கம்பு கூடு எல்லா பக்கமும் உடம்பு பூரா அரிப்பு. ஓகே, சரி. ஓகே, நான் சில பேருக்கு பார்த்தோன்னா இந்த உடம்புல வந்து எனக்கு ஊறுற மாதிரி இருக்குது, இல்லை அமைச்சல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது பார்த்தோம் அப்படிங்கும்போது சில பேருக்கு டே டைமில் அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தோன்னா நைட் டைமில் வந்து ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். அதே போல் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கரப்பான உணவுகளை எடுத்துக்கும் போது அதிகப்படியாக அன்றைக்கி வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உடம்புல பார்த்தோம் அப்படிங்கும்போது எனக்கு ஊறல் இருந்துக்கிட்டே இருக்குது, அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அது வந்து வீக்கம், செவந்து போகிறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸும் காமிக்கும். சில பேருக்கு அது காமிக்காது, வெறும் அரிப்பு, ஊறல் மட்டும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது, நம்மளுக்கு உடம்புல ஊறல், நமைச்சல் ரொம்ப நாளாக இருக்குது, சரியே ஆக மாட்டேங்குது அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அதுக்கு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லும் போது அருகம்புல். நம்மளுக்கு அருகம்புல் வந்து கஷாயமாக நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கும் போது நம்மளுக்கு உடம்புல என்ன நம்மளுக்கு கிருமி இருந்துச்சு அப்படின்னாலும், இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு கைப்பிடி நம்ம அருகம்புல் எடுத்துக்கலாம். ஸோ அதே போல் ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா காய்ச்சி வடிகட்டி டெய்லி காலையில் நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் ஒரு 48 days ஒரு மண்டலம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு உடம்புல எந்த வித இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஊறல், நமைச்சல், அரிப்பு எது இருந்தாலுமே சரி, நல்லாவே வந்து கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து டீடாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட உடம்பு வந்து நல்லா டீடாக்ஸ் பண்ணி கிளென்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லாவே உங்களுக்கு அந்த அரிப்பு, நமைச்சல் இதெல்லாமே ஃபுல்லாகவே சரியாக ஆரம்பிச்சிருமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால்.
ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? அஸ்வினி, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், ஆலப்பாக்கம். சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்கான கேள்வி. உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. 15. வணக்கம்மா, ஹலோ வணக்கம். சொல்லுங்கம்மா. பிளட்டை பார்த்தா மயக்கம் வருது. ஓகே, சின்ன பிள்ளையிலேருந்தே இப்படி தான் இருந்துச்சா? இல்ல, இப்பதான் கொஞ்ச நாளா அப்படி இருக்குது. ஒரு 6 months அப்படிதான் இருக்குது. ஓகேம்மா, அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இல்லை. சரி, ஓகே. தலை சுத்துறது, மயக்கம் வர்றது அந்த மாதிரி இருக்கா? தலை சுத்துது, அது மாதிரி ரொம்ப மூச்சு ரொம்ப அந்த மாதிரி இருக்கா. சரி, ஓகே. பாடி வீக்னஸ் இருக்கா ரொம்ப நாளா? அப்படிலாம் இல்லை. சரி சரி. சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது அவங்க சொன்ன மாதிரி பிளட்டை பார்த்தா திடீர்னு வந்து தலை சுற்றுறது, பயப்படுறது, மயக்கம் வர்றது, இந்த மாதிரி வந்து இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து இந்த பயம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, டக்குன்னு வந்து தலை சுத்த ஆரம்பிச்சிடும், மயக்கம் வந்துடும், அந்த மாதிரியும் நம்ம பார்க்க முடியும். சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பார்த்தா பயம் இருக்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னாலும் திடீர்னு நம்ம பயந்துட்டோம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தலை சுற்றுறது, ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸும் காமிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர்எல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு கீதா, சென்னையில பேசுறேன். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக. எனக்கு 58 வயசு ஆயிடுச்சு. 48? 58. 58. ஓகேம்மா, பேசுங்க டாக்டர் கிட்ட. ஓகே. வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்கம்மா. எனக்கு 58 வயசு ஆகுது. ஓகே. இது இன்னும் ஒரு 8 வருஷம் இருக்கும். எனக்கு லிக்விட் ஃபார்ம்ல டிஸ்சார்ஜ் இருக்கு. சில டைம் பேட் ஸ்மெல் இருக்கும், அந்த எரிச்சல் இருக்கு, சைடு எல்லாம் வேர்குரு மாதிரி இருக்கு. அம்மா, நீங்க பேசுறது எனக்கு தெளிவா கேட்கல. என்ன தொந்தரவுமா? இன்னொரு வாட்டி கேளுங்க. எனக்கு லிக்விட் ஃபார்ம்ல டிஸ்சார்ஜ் இருக்கு. யூரின் போகும்போதா? ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்காமா? ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லாத லிக்விட் தண்ணியா போகுது. ஓகேமா, சரி, ஓகே. எவ்வளவு நாளா இருக்குமா? எனக்கு ஒரு 4 வருஷமா இருக்கு. 4 வருஷமா இருக்கு. ஓகே. ஆமா. சோ இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா? ஃபர்ஸ்ட் அலோபதி எடுத்து, அப்போ அவங்க கடைசி சொல்லிட்டாங்க அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. சரி, சரியா இல்லை. அதுக்கப்புறம் ஆயுர்வேதம் போனேன். ஆயுர்வேதத்துல டேஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்பப்போ கண்ட்ரோல் ஆகும், திருப்பியும் வந்துடும், அந்த மாதிரி இருக்கு. சரிம்மா, ஓகே. இப்ப சைடு வந்து சைடு வந்து வேர்க்குரு மாதிரி இருக்கு, அந்த பிரச்சனை கூட இருக்கு. அதுக்கப்புறம் தொடக்கிய டைம்ல எல்லாம் அரிப்பா இருக்கு. ஓகேம்மா, சரி. ஆக்சுவலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இது நார்மலாக இருந்துச்சு அப்படிங்கும் போது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே வந்து இந்த ஓவலேஷன் டைம் வந்து நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் போக ஆரம்பிக்கும். இது வந்து அதிகமாக போகுது, இல்லை வந்து எனக்கு எல்லா நாளுமே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும். ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே விடக்கூடாது, அது ஒயிட் டிஸ்சார்ஜ் தானே, வெளிப்படுத்தல் தான் சொல்லிட்டு அதை அப்படியே விடக்கூடாது. ஸோ என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒயிட் டிஸ்சார்ஜ் எதனால ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று நம்மளுக்கு யூட்ரஸில் நம்மளுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு யூடிஐ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் ஒயிட் டிஸ்சார்ஜ் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, ரொம்ப பாடி ஹீட்டு, கர்ப்பப்பை சூடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப வந்து ஹீட்டாக இருந்துச்சு பாடி அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு அது நார்மலாக இருக்கும், ஸோ சில நாட்கள் இருந்துட்டு போயிடும். ஸோ சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது எல்லா நாளுமே வருது அப்படிங்கும் போது கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும்.
ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா வந்து எனக்கு பேட் வைக்கிற அளவுக்கே வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் போகுது, இல்லை வந்து எனக்கு கட்டி கட்டியாக போகுது, ஸோ அப்படின்னா சொல்ல ஆரம்பிப்பாங்க. ரொம்ப ஃப்ளூயிடாக போக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிக்க ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் வந்து அரிப்பும் இருக்குது, எனக்கு கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. மேபி வந்து அது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது 3ம் வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஸோ அதை வந்து நீங்கள் 1 ஸ்பூன் வந்து வெந்நீரில், 1 கப் தண்ணி வெந்நீரில் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் யூரின் போயிட்டு வந்தோன்னா ஸோ அந்த வாட்டரை வச்சுட்டு வாஷ் பண்ணிங்க அப்படிங்கும் போது அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் சரியாக ஆரம்பிச்சிடும். ஒயிட் டிஸ்சார்ஜும் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் அந்த அரிப்பு கட்டி கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுவுமே நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இதை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேம். வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன் மேம். என்னோட பேரு வாணி மேம். ஓகேம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்கு தான் மேம். உங்கள் ஏஜ் சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என்னோட ஏஜ் வந்து 24 மேம். ஓகேம்மா, வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். இப்போ ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் முடிஞ்சது. ஃபெப்ரவரியோட 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, 3rd இயர். ஓகே. எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து ரெகுலரா இருந்தது. ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இரெகுலரா இருக்கு மேம். எனக்கு என்ன சொல்றது, மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த்ஸ்லயே வந்துட்டு 15 டேஸ் பக்கம் தள்ளி போச்சு. செக் பண்ண நெகட்டிவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் கிட்ட போனப்ப ஸ்கேன் கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தா பிசிஓடி இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மேம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு வந்துட்டு பீரியட்ஸ் ஆகுறதுக்கு அந்த மாதிரி கரெக்ட் ஆகுறதுக்கு எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மந்த்ஸ் பக்கம் வந்துட்டு பேபி நிக்கிறதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன் மேம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு டேப்லெட் ஃபிட் ஆகல, ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். எவ்ரி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வந்துட்டு ஆம்லா ஜூஸ், நெல்லிக்காய் இருக்கு இல்லையா மேம், காட்டு நெல்லிக்காய், அந்த ஜூஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன். ஓகே. அதை எடுத்துட்டு இருந்தப்ப வந்து பீரியட்ஸ் ரெகுலரா இருந்தது. அது திருப்பியும் என்ன டிஸ்கண்டினியூ பண்ணாலும் திருப்பி 40 டேஸ் 38 டேஸ் அப்படி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 2-3 மந்த்ஸா வந்துட்டு ரெகுலரா இருக்கு மேம். 28 டேஸ் 30 32 இந்த 3 இதுல தான் மேம் ஆயிட்டு இருக்கு இப்போ ஒரு 3-4 மந்த்ஸா. ஓகே. அதுக்குதான் மேம். ஸோ இது வந்துட்டு ரெகுலர் ஆகும். எனக்கு பிசிஓடி வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தா இன்னும் அந்த மைல்ட் சிஸ்ட் வந்து இருந்துட்டே தான், பட் டைனி சிஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் மேம் இருக்கு. ஓகேம்மா, சரி. ஓகே, இந்த மாதிரி பிசிஓடி இருக்குது, மைல்டாக தான் இருக்குது அப்படிங்கும் போது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ அதே போல் பார்த்தோன்னா சில பேருக்கு ஹெச்பி கம்மியாக இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ இருக்கவே இருக்காது. நிறைய பேருக்கு தள்ளி தள்ளி வர்றது இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு 12 ஆச்சு இருக்கணும். ஸோ அதுக்கு கம்மியாச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு தள்ளி தள்ளி போகும். மெயின் வந்து அந்த ஹெச்பி வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். நல்லா சத்தான உணவுகளை எடுத்துக்கணும். ஸோ அதே போல் இந்த மாதிரி பிசிஓடி இருக்குது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கலர்ச்சி காய் வந்து எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடையில் கலர்ச்சி காய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை 1/4 ஸ்பூன் மட்டும் வந்து நம்ம வெந்நீரில் கலந்து டெய்லியும் வந்து குடிச்சிட்டு வாங்க காலையில். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சின்ன சின்ன நம்மளுக்கு நீர் கட்டி இருக்குது அப்படிங்கும் போது நல்லாவே கரைஞ்சி நம்மளுக்கு பீரியட்ஸ் வழியாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதே போல் யுட்ரஸையும் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், சீக்கிரமாக சரியாக ஆரம்பிச்சிடுமா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் மாரியம்மாள், வயசு 37. சரிம்மா, உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. மேடம், எனக்கு வந்து போய் கால்வலி ஆரம்பத்திலே காமிச்சேன். ஓகே. மீறுனாங்க. ஓகே. அதுக்கப்புறம் போய் 3 வருஷமா இதே மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா போய் டாக்டர்கிட்ட போய் காமிச்சதுக்கு உங்களுக்கு மொட்டி தேஞ்சு போச்சு, மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும்ட்டாங்க. ஓகே. எனக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்ல, ஆபரேஷன் பண்ணா. ஓகே, சரி. இப்ப என்ன செய்யலான்னு தான் கேட்டேன், உங்களுக்கு போன் பண்ணேன். சரிம்மா, ஓகே. இப்ப இந்த கால் வலி வந்துருச்சு, வலது கால் வந்துருச்சு. சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு முட்டி வலி, முழங்கால் மூட்டு வலி இருந்துச்சு அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன் சைடு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு இந்த பக்கம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் நம்மளுக்கு வெயிட்டையும் ஃபோர்ஸையும் பார்த்தோன்னா இந்த கால்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க.
ஸோ அந்த மாதிரி கொடுக்க கொடுக்க ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சைட் கால் வலி இருந்துச்சு அப்படிங்கும்போது கொஞ்ச நாளில் பார்த்தோன்னா நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க வெயிட் அதிகமாக கொடுக்க ஸோ அந்த கால்லையும் வந்து நம்மளுக்கு வலிகள் ஆரம்பிச்சிடும், எலும்பு வந்து தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப வந்து நம்மளுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காலில் வலிச்சிச்சு அப்படிங்கும்போது அது ஆரம்ப கட்டத்திலே வந்து டாக்டர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணிவிட்டு எதுனால நம்மளுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இந்த நீர் வந்து சேர ஆரம்பிக்கும். எனக்கு வந்து காலில் நீர் சேருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முழங்கால் மூட்டிலையோ இல்லை கணுக்கால்லையோ பார்த்தோம் அப்படிங்கும்போது நல்லா வீங்கிட்டு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நீர் சேர ஆரம்பிக்கும். இந்த நீர் பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரே நாளில் நம்மளுக்கு சேரக்கூடிய நீர் கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து சேர ஆரம்பிக்கும். மாதக்கணக்கில் நாள் கணக்கில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரியான வேலை பார்க்குறாங்க, நடக்கிறாங்க ரொம்ப தூரம் அப்படிங்கும்போது, இல்லை காலை தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ரொம்ப நேரம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு காலில் நீர் வந்து தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் யூரின் ஒழுங்காக போகல அப்படின்னாலும் காலில் வந்து நீர் தேங்க ஆரம்பிக்கும். ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படிங்கும்போது சில பேருக்கு வாதம் அதிகமாகிடுச்சு, உடம்புல வந்து வாதம் அதிகமாக இருக்குது, இல்லை வாதம் சார்ந்த உணவுகள் நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது ஸோ அந்த வாத நீர் வந்து காலில் வந்து சேர ஆரம்பிச்சிடும். அந்த காலில் போய் அந்த மூட்டுகளில் போய் சேர ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு ஃபோர்ஸ் மூலமாக பார்த்தோன்னா அந்த நீரெல்லாம் காலில் தான் இறங்கும். ஸோ அப்போ எங்கே கேப் இருக்கோ ஸோ அங்கே போய் அந்த நீரெல்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிருக்கும். முழங்கால்லையோ இல்லை கணுக்கால்லையோ போய் அந்த கேப்பில், அந்த ஜாயிண்ட் இருக்கிற கேப்பில் போய் சேர ஆரம்பிச்சிடும். சேர்ந்துட்டு நம்மளுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் நாளில் அது என்ன பண்ணோன்னா அந்த எலும்பு எல்லாத்தையும் வந்து ரொம்ப வீக்காக ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் வலி இதெல்லாமே வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து வர ஆரம்பிச்சிடும். வந்து அந்த நீரை வந்து நம்ம கரைக்கிற மாதிரியான மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த நீர் தேக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதே போல் எலும்பு வந்து வீக்னஸாக இருக்கிறத தடுக்க முடியும் நம்ம. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு நீர் நல்லா இறங்கணும் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தோன்னா, நெரிஞ்சில் எடுத்துக்கலாம். நாட்டு மருந்து கடையில் நெரிஞ்சில் முள் கேட்டிங்கன்னா அப்படி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நல்லா காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வடிகட்டி நீங்கள் அதை டெய்லி குடிச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு யூரின் அவுட்புட்டும் நல்லா இருக்கும். ஸோ அதே போல் நீர் அங்கங்கே உடம்புல தேங்கி இருந்துச்சு, நம்மளுக்கு வாத நீர் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் ஸோ இதை எடுத்துக்கும் போது நல்லாவே ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒரு 3 days கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த எலும்பு தேய்மானம் இருக்குது, இல்லை நீர் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு வரோம். நம்மளுக்கு அந்த அறுவை சிகிச்சை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மூலிகை மருந்துகள் மூலமாகவே ஸோ அதே போல் வர்மா சிகிச்சை மூலமாகவே நம்மளுக்கு நிரந்தரமாகவே அந்த மூட்டு எலும்பு தேய்மானத்தை நம்ம சரி பண்ணிக்கலாம். அறுவை சிகிச்சை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். முழுமையாகவே உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேம் கோயம்புத்தூர்ல மயில்சாமிங்க. ஓகே, யாருக்கான கேள்வி சார் இது? மேம் எனக்கு மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேளுங்க. மேடம் நான் வயசு 55 ஆச்சுங்க. வணக்கம் சார். சார் உங்கள் கேள்வி என்ன? டிவி பார்க்காம பேசுங்க, ஃபோனில் பேசுங்க, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க. மேடம் 8 வருஷம் ஆச்சு மேடம். பாதம் வந்து எடுத்துல இடுப்பு வழியாகுதுங்க. ஓகே. இடுப்பு வழியாகுது வந்து இடுப்பு வழியாகுது முதல்ல ஆப்ரேஷன் பண்ணிச்சுங்க மேடம். ஓகே. இந்த இடுப்புல வந்து தேவையில்ல சதை வளர்ச்சி வந்து லேப்லஸ்டிக் வச்சு ஆப்ரேஷன் எடுத்தாங்க, சதை போடுறாங்க. ஓகே. இப்போ மறுபடியும் வந்து பெயின் ஆகுது. இப்போ டாக்டர் பார்த்துட்டு இருக்கிறேங்க மேடம். ஓகே. சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. மறுபடியும் பெயின் ஆகிட்டு 1 மாதம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஓகே. அதை ஆயில் மசாஜ் பண்ணி விட்டாங்க, ஆயில் போட்டு இடுப்பு சேர்த்து விட்டாங்க மேடம். ஓகே சார். ஃபுல் பாடி வந்து செக் பண்ண கூட மறுபடியும் வந்து இந்த பாதம் இடத்துல ரொம்ப ஹீட் ஆகுது, நைட்டில் வந்து தூக்கமே வர்றது இல்லைங்க மேடம். ஓகே சார். சரி, உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா, டயபெட்டிஸ் இருக்கா? என்னங்க மேடம்? சுகர் இருக்கா சார்? இல்லை சுகர் இல்லைங்க மேடம், சுகர் இல்லைங்க. செக் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாங்க மேடம். சரி, எப்போ செக் பண்ணீங்க?
சுகர் பண்ணி ஒரு 5 மாசம் இருக்கு மேடம். சரி, ஓகே சார். திரும்பி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு சுகர் லெவல் அதிகமாச்சு அப்படிங்கனாலும் நம்மளுக்கு காலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது அந்த மதப்பு எரிச்சல் எல்லாம் இருக்க ஆரம்பிக்கும். அதை தாண்டி பார்த்தோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே நீங்கள் வந்து பேக்கில் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ நர்வ் கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, நம்மளுக்கு வந்து ரத்த ஓட்டம் ஒழுங்காக இல்லை, பிளட் சர்க்குலேஷன் வந்து காலுக்கு ஒழுங்காக போகல அப்படின்னாலும் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது இந்த மரத்து போகிறது, எரிச்சல் காலில் பார்த்தோம் அப்படின்னா எரிச்சல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மேஜராக அந்த 2 ரீசன்னால தான் நம்மளுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஒரு வாட்டி வந்து சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் நான் சொன்ன மாதிரி பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக இல்லை அப்படின்னாலும் இந்த காலில் வந்து பாதை எரிச்சல் இருக்குது, மரத்து போகிறதுலாம் இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜே ரிபிள் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் சார். நம்ம கொடுக்குற வர்மா சிகிச்சை மூலமாக ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து சீராக போகிற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதை எடுத்துக்கும் போது நல்லாவே வந்து சரியாக ஆரம்பிக்கும். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம், லைன்ல தாம்மா இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயராணி. சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்கான கேள்விதான். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்க டாக்டர் கிட்ட. என் வயசு 39. வணக்கம்மா. அம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காம பேசுங்க, ஃபோன்ல பேசுங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க, உங்க கேள்வியை சீக்கிரம் கேளுங்க. ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேர் விஜயராணி, வயசு 39. ஓகே. எனக்கு கொஞ்ச நாளாவே பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. வந்து ஓகே. ஒரு வருஷத்துக்கு மாசத்துக்கு 2 தடவை குளிச்சுட்டு இருந்தேன். வந்து பீரியட்ஸ் 2 வாட்டி ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே. அங்க போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்கு அவங்க கர்ப்பப்பையில லைட்டா கட்டி, சும்மா லேசா கட்டி இருக்கு, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஓகே. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வயிறு வலிக்குதுன்னு போய் டெஸ்ட் பண்ணோம். அப்போ வந்து கர்ப்பப்பையில சதை வளர்ந்துருக்குங்கிறாங்க. வந்து ஓகேம்மா. அது இப்போ பீரியட்ஸ் கொஞ்சம் அந்த 2 நாளுக்கெல்லாம் ரொம்ப ஓவரா வந்துட்டு பீரியட்ஸ். ஆனா வந்து ஓகேம்மா. அது டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு யூட்ரஸ் வேணா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. வந்து ஓகேம்மா, சரி. அதுக்குதான் மேம் கேட்கலான்ட்டு. நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சதை வளர்ச்சி இருக்குது, யூட்ரஸில் வந்து சிஸ்ட் இருக்குது, இல்லை சதை வளர்ச்சி இருக்குது, ஸோ அதே போல் ஃபைப்ராய்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு ஃப்ளோ அதிகமாக இருக்கும். கட்டியாக எனக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை வந்து ஹெவியாக வருது, எனக்கு 10 நாள் கிட்ட வருது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ நார்மலாக சிஸ்ட்டு ஃபைப்ராய்டு இந்த மாதிரி இருந்தாலே வந்து இந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகிறது, கட்டியாக போகிறது, இது நம்மளுக்கு நார்மலாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த கட்டியை வந்து கரைக்கிற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜே ரிபிள் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா? நம்ம எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான் கொடுப்போம். ஸோ அதை எடுத்துக்கும் போது நல்லாவே அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சி பீரியட்ஸ் வழியாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? சாந்தகுமாரி மேடம். சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்காக தான் மேடம். உங்க வயது சொல்லிட்டு பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. ஹலோ வணக்கம்மா. என் பேர் சாந்தகுமாரி மேடம். ஓகே. வயசு 40 வயசு ஆகுது. 39. சரிம்மா. இந்த மாதிரி ஹெர்னியா ப்ராப்ளம் இருந்துச்சு மேடம். ஓகேம்மா. அது ஆப்ரேஷன் பண்ணிக்கல நான். ஓகேம்மா. ஆப்ரேஷன் பண்ணி ஆயிடுச்சு 1.5 வருஷம் ஆயிடுச்சு மேடம். சரி. அது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 3 மாசம் கழிச்சு முடக்குவாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓ சரிம்மா, ஓகே. இப்போ முடக்குவாதம் வந்ததுல வந்து எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாத போச்சு. கை கால் மூஞ்செல்லாம் வீக் ஆயிடுச்சு மேடம். ஓகேம்மா. தைராய்டு பிரச்சனை வேற இருக்கு. சரிம்மா, ஓகே. இப்போ முடக்குவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க மேம். முடக்குவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? எடுத்துன்னு இருந்தேன் மேம். இப்போ அது விட்டுட்டேன் நான். சரி, ஓகேம்மா. விட்டுட்டு சரி அது அக்கு பஞ்சருக்கு போலான்னுட்டு அது போயின்னு இருக்கிறேன். சரிம்மா.
அது இப்போ கொஞ்ச நாள் வந்து கை கால் மூஞ்சி ஃபுல்லா வீக் ஆயிடுது. ஓகே. ஆபரேஷன் பண்ண இடம் வந்து வலி எடுக்குது. சரிம்மா. ஓகே. ஆக்சுவலா தலை வலி ஃபுல்லா இருக்கு மேடம். மண்டை அப்படியே வினு வினு வினுன்னு வலி எடுக்குது அடி அடிக்கு. சரிம்மா. ஓகே. ஆ சரிம்மா. ஓகே. நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது முடக்குவாதம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு உடம்புல வந்து வலிகள், வீக்கம் இதெல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் இப்போ தான் வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து சத்து வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த முடக்குவாதம் வந்துச்சு அப்படின்னாலே உடம்புல வந்து சத்து குறைபாடு இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப போன்ஸ் எல்லாமே வீக் ஆகிடும், பாடி ரொம்ப வீக் ஆகிடும், நம்மளுக்கு கை கால்கள் எல்லாம் வந்து அசைக்க முடியாது. ஸோ அதோடு சேர்த்து பார்த்தோம் அப்படிங்கும்போது வலி, வீக்கம் இது எல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து முடக்குவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் எல்லாமே சரியாக ஆரம்பிக்குமா. ஸோ அதை அப்படியே விட்டீங்க அப்படிங்கும்போது நாளடைவில் வந்து நம்மளுக்கு கை கால்களை வந்து அசைக்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பெயின் இருக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சு அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஸ்டிஃப்னஸ் வந்துருச்சு அப்படிங்கும்போது நிறைய பேர் அதனாலே எனக்கு வந்து கை அசைச்சாலே வலிக்குது, மரத்து போகிற மாதிரி இருக்குது, ஒரு விரைப்புத்தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கை கால்கள் அசைக்கவே மாட்டாங்க. அசைச்சா வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது நாளடைவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்டிஃப்னஸ் ஆகி அசைக்கவே முடியாமல் போக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் பேஷண்ட் வரும்போதும் வந்து யாராச்சும் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்களோட ஹெல்ப்பில் வருவாங்க, இல்லை வீல் சேரில் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு நாள் ஆக ஆக பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆரம்ப கட்டத்திலே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா. கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது அது சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜே ரெபல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். உள்ளுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதை கம்மி பண்ணுறதுக்கான மூலிகை மருந்துகள் எடுத்துக்க சொல்லும். அது கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாமே, அந்த ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே படிப்படியாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சோம். நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். மேடம் நாங்கள் திண்டுக்கல் வந்து பேசுகிறோம். சரிம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்கான கேள்வி தாங்க. உங்களுடைய வயது என்னம்மா? என்னோட வயது 35. ஓகே, உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாம். சரிங்க வணக்கம்மா. மேடம் எனக்கு கை காலம் காலையில் நடுங்குது மேடம். அம்மா உங்க கேள்வி தெளிவா இல்லை, இன்னொரு வாட்டி கேளுங்க. கை காலம் காலையில் நடுங்குது மேடம். கை கால்லாம் காலையில நடுங்குது அப்படின்னு சொல்றாங்க. காலையில் நடுங்குது. ஓகே. சாப்பிட்டா சரியா இருக்கு மேடம். ஓகேம்மா. சரி. ஆக்சுவலாக வந்து பாடி வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ எனர்ஜி பத்தலை, நம்மளுக்கு உடம்புல வந்து உணவு பத்தலை, எனர்ஜி பத்தலை அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு இந்த நடுக்கம், இல்லை வந்து திடீர்னு வேர்த்து கொட்டுறது, இல்லை கிடினஸ் வருது, இதெல்லாம் காமனாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. பேரிச்சம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் டெய்லி வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. கீரை, காய்கறிகள் எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல்ஸ் இதெல்லாம் ஒழுங்காக பாடியில் போய் சேரலை அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த மாதிரி நடுக்கம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து அந்த நடுக்கம் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடுமா. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்கம்மா? என் பேர் ஐஷா, நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, யாருக்கான கேள்வி இது? எனக்கான கேள்விதாங்க. உங்க ஏஜ் சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. என் ஏஜ் வந்து 32 மேம். வணக்கம்மா. ஆயிஷா, நீங்க டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல பேசுங்க, டாக்டர் லைன்ல இருக்காங்க. மேம் எனக்கு வந்து நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருந்தேன், வெள்ளைப்படுது அதிகமான்னு சொல்லிட்டு மேம். ஓகே. அவங்க வந்து நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அரிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர்கிட்ட போனேன். அவங்க வந்து யூரின் வந்து இன்ஃபெக்ஷனா இருக்கு, அதனாலதான் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அதுக்கப்புறம் நான் அவங்க ட்ரீட்மெண்ட் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு சரியாயிடுச்சு. ஓகே. மீண்டும் வந்து வெள்ளம் அதிகமா படுது. ஆனா நான் டைலரு, மிஷின்ல உட்காந்து அது மாதிரி நிறைய வருது. அப்புறம் மீண்டும் சரியாயிடுச்சு உட்காராம இருந்தா. மீண்டும் டாக்டர்கிட்ட போனதுக்கு ஸ்கேன் பண்ணணும்னு சொன்னாங்க மேம். ஓகே. அதுக்கு என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா ஒரு டைம் நல்லா இருக்கு, ஒரு டைம் மீண்டும் அரிப்பா இருக்கு, மீண்டும் சரியாயிடுது. ஓகேம்மா. சரி.
நம்மளுக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது அது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் சரியாகும், திரும்பி வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படியே தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா லைட்டாக நம்ம அரிப்பு இருக்கும் போது நம்ம கையை வச்சு அரிக்கிறது, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, புண்ணாகிறது, இல்லை கட்டி மாதிரி வர வர என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா திரும்பி நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு திரும்பி இந்த யூடிஐ ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு அந்த ஒழுங்காக நம்ம தண்ணி குடிக்கிறதில்ல, ஒழுங்காக யூரின் போகிறதில்ல அப்படின்னாலும் நம்மளுக்கு தொடர்ச்சி அது திரும்பி சரியாயிட்டு திரும்பி வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே போல் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து நிறைய பேருக்கு இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்க ஆரம்பிக்கும், அரிப்பும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் முழுமையாக சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நாங்க பாண்டிச்சேரில இருந்து பேசுறோம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவோட வயது என்னம்மா? அம்மாக்கு 70 வயசு ஆகுது. என்ன தொந்தரவு, டாக்டர் கிட்ட கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எங்க அம்மாக்கு 70 வயசு ஆகுது. ஓகே. லெஃப்ட் கால் வந்து ஒரு 1 இயர் அதுக்கு முன்னாடி வந்து கால் வந்து ஒரே இழுத்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அவங்களுக்கு பிசியோதெரபி பண்ணாங்க, எல்லாம் செஞ்சாங்க. இப்ப வந்து நானா கால் மறுத்து போற மாதிரியே இருக்குது அப்படின்றாங்க. முட்டில இருந்து கீழே பாதம் வரைக்கும் எனக்கு வந்து மறுத்து போற மாதிரி இருக்குது. எவ்வளவு டேப்லெட் போட்டாங்க, கை வைக்க மாட்டாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த மறுத்து போறதும் விடல. அதாவது ஏசியில கொஞ்சம் சில்லுன்னு இருந்தாலும் கால் மறுத்து போகுதுன்றாங்க. கை இப்ப வந்து கையும் வந்து மறுத்து போகுதுன்றாங்க. சரிம்மா, ஓகே. அவங்களுக்கு ஒழுங்கான பிளட் சர்க்குலேஷன் இல்லை நம்மளுக்கு பாடிக்கு அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து மரத்து போகிறது இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் நம்மளுக்கு மரத்து போகிறது இருக்க ஆரம்பிக்கும். இல்லை ரத்தம் கட்டிக்கிறது, பிளட் கிளாட் வந்து உள்ள அக்குமுலேட் ஆகுது அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து மரத்து போகிறது இருக்க ஆரம்பிக்கும். நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக சீராக போகுது அப்படிங்கும் போது தான் இந்த மரத்து போகிறது, குத்துறது இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. நம்ம வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாம் கொடுத்துட்டு வரோம், அபியங்கம் இதெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்காக போகலை அப்படிங்கும் போது ஸோ அந்த இடத்துல நான் வந்து வர்மா ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அதை எடுத்துக்கும் போது நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் சீராக போக ஆரம்பிக்கும், நல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ மரத்து போகிறது சரியாயிடுச்சு, எனக்கு குத்துறது சரியாயிடுச்சு, நல்லா தூக்கம் வருது, ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு ஒழுங்காக போகல அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. டாக்டர், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், பிசிஓடியாக இருக்கட்டும், பிசிஓஎஸ்ஸாக இருக்கட்டும், நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இந்த நீர்க்கட்டிகள் எதனால ஏற்படுது, ஏன் அது எப்போவுமே நம்ம கர்ப்பப்பையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குமா? ஸோ நார்மலாக பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நீர்க்கட்டிகள் இப்போ நிறைய பேருக்கு பார்க்க முடியும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து நம்மளுக்கு அந்த ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் பார்க்க முடியும். ஸோ அதே போல் நடு வயதினர்களுக்கும் வந்து இந்த ப்ராப்ளம் பார்க்க முடியும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஓவுலேஷன் வந்து ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கும் போது தான் இந்த நீர்க்கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு இதை தாண்டி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒழுங்காக வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு சுரக்கலை அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வர ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த யுட்ரஸோட ஃபங்க்ஷனே வந்து ஹார்மோன்ஸ்னால தான் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஹார்மோன்ஸுங்கிறது நம்மளுக்கு உடம்புல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது பார்த்தோம் அப்படிங்கும் போது ஹார்மோன்ஸ் வந்து நம்மளுக்கு தைராய்டு கிளாண்ட் தான் வந்து ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளுக்கு. ஸோ தைராய்டு இருந்துச்சு அப்படின்னாலும் நிறைய பேருக்கு இந்த நீர்க்கட்டி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா தைராய்டுக்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தோன்னா எனக்கு ஒழுங்கான பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு கிளாண்ட் தான் நம்மளுக்கு ஹார்மோன்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து யுட்ரஸ் ஃபங்க்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதில் ஏதாச்சும் மாற்றம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வராது. ஸோ ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோன்னா அந்த பீரியட்ஸ் டைம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும்.
ஸோ அது கம்மியாயிட்டு பார்த்தோன்னா அந்த ஓவுலேஷன் டைமில் நமக்கு ப்ரொஜெஸ்டான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது கம்மியாயிட்டு நம்மளுக்கு மாறி மாறி இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் வந்து மாறி மாறி இருக்க ஆரம்பிக்கும். இதில் இந்த ஹார்மோன் செக்ரீஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது இல்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த ஓவுலேஷனும் ஒழுங்காக நடக்காது, பீரியட்ஸும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வர ஆரம்பிக்காது. ஸோ அதனால ஹார்மோனல் ஃபங்க்ஷனும் ரொம்ப யூட்ரஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், அதே போல் நிறைய பேருக்கு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனை தான், பீரியட்ஸ் வந்து ஒழுங்காக வராது, ஓவலேஷன் கரெக்டாக நடக்காது. ஸோ அந்த ஹார்மோன்ஸும் வந்து கரெக்டாக செக்ரீட் ஆகும்போது தான் யூட்ரஸும் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் இந்த மாதிரி ஓவலேஷன் ஒழுங்காக நடக்கலை நம்மளுக்கு அப்படின்னாலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பிசிஓடி ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு இர்ரெகுலராக இருக்குது, ஒரு 45 டேஸ்க்கு தள்ளி வருது, 50 டேஸ்க்கு தள்ளி வருது அப்படிங்கும்போது ஆரம்ப கட்டத்திலே வந்து அந்த பிசிஓடியை நம்ம சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்படியே விட்டுட்டு நம்ம வெறும் பீரியட்ஸ் வரதுக்கு மட்டும் மாத்திரைகள் போட்டு அப்பப்போ வர வச்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணும்போது அது பிசிஓஎஸாக மாறதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஆரம்ப கட்டத்திலே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே டாக்டர், அதே மாதிரி இந்த கர்ப்பப்பையை வந்து வலுப்படுத்துகிற மாதிரியான உணவு முறைகளை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு கர்ப்பப்பை அப்படின்னு சொல்லும் போது உணவு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தோம் அப்படிங்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ரொம்ப இருக்காது. ஸோ கட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். மேஜராக அந்த பிசிஓடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது மேஜராக நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அந்த காலத்துலலாம். ஸோ மெயின் வந்து நம்ம உணவுகளும் வந்து ரொம்ப முக்கியம் கர்ப்பப்பைக்கு. ஸோ நிறைய பேர் அந்த காலத்துலாம் பார்த்தோம்னா நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுவாங்க, நல்லா வேலை செய்வாங்க. ஸோ எல்லா உறுப்புகளுமே வந்து நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்மளோட உடல் உழைப்பு எல்லாமே கம்மியாயிடுச்சு. ஸோ ஃபுட்டும் பார்த்தோன்னா ரொம்ப மாற்றம், ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ அந்த காலத்துலனா வந்து சிற்றுண்டி அப்படின்னு சொல்லும் போதே நம்ம வீட்டில் தான் வந்து அதுவுமே வந்து செஞ்சு தருவாங்க. முறுக்கு, அதிரசம் இந்த மாதிரிதான உணவுகள் தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஆகட்டும், இல்லை பேக்டு ஐட்டம், ஜங்க் ஃபுட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா வந்துருச்சு. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் நிறையா வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நிறைய நோய்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதில் வந்து நிறைய சோடியம்ஸ் ஆகட்டும், ப்ரிசர்வேட்டிவ் ஆகட்டும், இல்லை கலர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆட் ஆக நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உடம்புல வந்து நம்மளுக்கு அதோட சைட் எஃபெக்ட்டும் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரியான நம்ம ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் சத்தான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுவும் யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குனே நிறைய உணவுகள் வந்து இருக்குது. அதாவது பார்த்தோன்னா வாழைப்பூ வந்து நிறைய எடுத்துக்கலாம். வாழைப்பூ வந்து எவ்வளோ நிறைய பெண்கள் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ பிரச்சனைகள், நம்மளுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராது. ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும் போது கல்யாண முருங்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், முழு முருங்கைன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த காலத்தில் தோசை அடை எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ விட்டாச்சு. இந்த மாதிரி வாழைப்பூ, இந்த கீரையெல்லாம் வந்து விட்டாச்சு. ஸோ இது எல்லாமே நல்லாவே நம்மளோட யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ அதே போல் கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரியான உணவுகள் வந்து வாரத்தில் 1 முறை 2 முறையாச்சும் நம்ம வந்து கட்டாயம் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படிங்கும்போது கீரை வகைகள் நிறைய சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை, அரைக்கீரை இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ அதே போல் பழங்கள் பார்த்தோம் அப்படிங்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துக்கலாம். அதே போல் மாதுளம்பழம், அத்திப்பழம் இதெல்லாம் வந்து நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கும்போது நம்மளோட யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ரென்த்தனாகவும் இருக்கும், நல்லா ஃபங்க்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் உளுந்து சார்ந்த உணவுகளும் நிறைய எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ அதே போல் எள்ளு சார்ந்த உணவுகளும் வந்து நிறைய எடுத்துக்கலாம். ஸோ எள்ளுன்னு சொல்லும் போது ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு நல்லெண்ணெய் கிடைக்குது. ஸோ அதை நிறையா வந்து உணவில் சேர்த்துக்கும் போது நம்மளோட கர்ப்பப்பை சூடும் கம்மியாகும். ஸோ அதே போல் யூட்ரஸும் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் சொன்ன உணவுகள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு கர்ப்பப்பை சார்ந்த நம்ம நோய்களை வந்து ஈஸியாக தடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நமக்கு ஒரு 30s இருக்கும், நமக்கு ஒரு மென்சஸ் ப்ராப்ளம் வருதுன்னா அது குவைட் காமன். ஆனால் இப்போ வந்து டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களே கூட இப்போ வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டிப் அப்படின்னா என்ன?
கண்டிப்பாக. ஸோ நார்மலாக நான் சொன்ன மாதிரி நம்ம உணவுகளில் வந்து கட்டாயம் வந்து கவனம் செலுத்தணும். ஸோ அதே போலனா நான் எவ்ரி டைம் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் மெட்டபாலிசமும் வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வாரம் ஒரு முறையாச்சும் சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து பழக்கம் பண்ணிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. ஸோ நல்லெண்ணெய் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் வச்சுட்டு ஸோ ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கும் போது நம்மளோட உடல் சூடும் வந்து கம்மியாகும். ஸோ அதே போல் நம்மளோட பாடியும் நல்லா ரிஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும். நல்ல மெட்டபாலிசமும் வந்து நல்லா நடக்க ஆரம்பிக்கும். நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் நல்லா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து பழக்கப்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ யாருமே இதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது தான் நம்மளுக்கு நல்ல பாடி ஃபங்க்ஷன் கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு பாடி ஹீட்னாலேயே நம்மளுக்கு நிறையா உடம்புல வந்து நோய்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போ சம்மர் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு உடல் சூடு அதிகமாகவே இருக்க ஆரம்பிக்குது. வெயிலும் வந்து நிறையா இருக்க ஆரம்பிக்குது. அதனால் வீக்லி ஒன்ஸ் கட்டாயம் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணுறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் நம்ம நிறைய ஃப்ளூயிட்ஸும் நிறைய எடுத்துக்கோங்க. பாடியில் வந்து நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுக்க தான் நம்ம ஹீட்டும் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். நல்ல பாடி ஃபங்க்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. கர்ப்பப்பை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம் டாக்டர். நேர்கள் கேட்ட நிறைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.